ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வழக்கமாக சொல்கிற மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிக் பாஸ் முடித்து ஒரு நிகழ்ச்சி நல்லபடியாக நடக்கணும், எங்கேயும் தப்பு நடந்துடக்கூடாது, கரெக்டாக இருக்கும். நம்மளை நடிகராக நடிச்சிட்டு இருக்கும்போதே ஒவ்வொரு படமாக ஓடிட்டுருப்போம். இந்த படம் ஜெயிச்சிடாதா, இந்த வெள்ளிக்கிழமை நம்ம காப்பாற்றாதா, ஒரு பிஸ்னஸ் நடந்துடாதான்னு ஓடிட்டுருப்போம். எல்லாருக்கும் தெரியும் அந்த கடினமான விஷயம். இப்போது கொஞ்சம் சுலபமாக ஒரு 2 வயசு குழந்தை வரைக்கும் என் பேரை உச்சரிக்கிற அளவுக்கு என்னை பிக் பாஸ் ஒரு பெரிய பிரேக் கொடுத்துருக்கு. அந்த பிரேக்கை கரெக்டாக பயன்படுத்திக்கணும். ஒரு விழாவாக வரும்போது முதல் நிகழ்ச்சியாக இது 2026 அமைஞ்சிருக்கு. இந்த ஊருக்கு 2 ஊதாரி நினைக்கும்போது ரொம்ப நினைவாக, ரொம்ப மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நல்ல படமாக எந்த பூஜையும் இப்படி ஒரு விஷயம் நடந்ததில்லை. அதுக்கு மெயினாக என்னோடய படத்தோட ப்ரொடியூசருக்கு ரொம்ப நன்றி, ரமேஷ் சார் அண்ட் வினோத் பெருமாள் சாருக்கும். ஏஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ் மற்றும் எக்கோ மோஷன் பிக்சர்ஸ் 2 வழங்கும் ஊருக்கு 2 ஊதாரி. யோகேஸ்வரன் மைனர். நான் கேட்டேன், என்ன சார் மைனர்னு பேர் வச்சுருக்கீங்க, என்ன மைனர்னு? இல்லை, அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொன்னார். யோகி ப்ரோ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக தெரியும். நான் ஒரு படம் ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட சொன்னார், எனக்கு ஒரு கதை நீங்கள் பண்ணி தரணும் ஹீரோவா. நான் கண்டிப்பாக நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாமே டெபியூ டேரக்டர்ஸ் தான். நான் எப்போவுமே புதுசாக வர டேரக்டர்ஸ் கூட நான் ரொம்ப ஒர்க் பண்ண ஆசைப்படுவேன். தொடர்ச்சியாக கூட படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். என்னோடய படங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கு. லாபமோ நஷ்டமோ அது நடிகன்கிட்ட கிடையாது. அது நேரம், அதோட பிஸ்னஸ் ரெடி ஆகிட்டு வரும். ஸோ இந்த படத்தில் ரொம்ப சந்தோஷம். என்னோடய மச்சான் புகழ் கூட சேர்ந்து இணைஞ்சு நடிக்கிறோம். அது மட்டும் ரவி மரியான் சார், தீபாக்கா, மயம் கோபி அண்ணன், ஸ்னேகன் சார், ராதிகா மாஸ்டர், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, மெட்டல் செல்வம் மாஸ்டர். ஸோ நண்பர்களாக சேர்ந்து இணைஞ்சு எல்லாருமே ஒரு நல்ல விஷயம் யோகி ப்ரோவுக்காக இணைஞ்சிருக்கோம் டீமாக. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் ப்ரோ டெபியூவாக நடிக்கிறார் நெகட்டிவாக வில்லனா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ டீமாக ஒரு விஷயமாக இங்கே அமைஞ்சிருக்கோம். அதிகமாக பேச விருப்பப்படலை, ஏன்னா நிறைய நிகழ்ச்சி இப்போ இருக்குது. இதெல்லாம் தாண்டி சினிமாவில் ஒரு விஷயம் இருக்குது, நேரம் நல்லா இருக்கணும். நீங்கள் என்ன உழைச்சாலும் ஒட்டுற மண்ணு கீழே வந்தால் ஒட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது. இன்றைக்கி இந்த 2026 பிக் பாஸுக்கு அப்புறம் என் மச்சான் விஜய் சேதுபதி கிளாப் அவுட் அடித்து வச்சுருக்காரு. நான் அதை பெருசாக நம்புகிறேன். எங்களோட நட்பு 20 வருஷம் நட்பு. பெருசாக நாங்கள் வெளியே போனதில்லை, பெருசாக காட்டினதில்லை. அது பிக் பாஸ் மூலமாக எனக்கு ஒரு விஷயம் நடந்திருக்கு. இந்த நிகழ்வுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு நிகழ்ச்சியை பெருசாக நண்பனுக்காக ஒரு நண்பன் ஒரு விஷயம் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி. February எண்டுக்குள்ளே இந்த படம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிடும். கன்ஃபார்மாக நீங்கள் எல்லாமே சொன்ன மாதிரி எந்த படத்தையும் கம்பேர் பண்ணக்கூடாது. ரஜினி முருகன் ஹிட்டு, வருத்தப்பட வாலிபர்ஸுக்கு மிகப்பெரிய ஹிட், 2 காம்பினேஷன். அதை தொடருவோம் என்று கடவுள் ஒரு வாக்கு கொடுக்கணும் நம்பி நானும் புகழும் கொடுத்த வேலையை சிறப்பாக செய்வோம். சம்பவம் காத்துட்டுருக்கு. நன்றி, வணக்கம், அன்பேஷம், தேங்க்யூ. எப்பவுமே நம்ம ஹீரோயினை மறப்போம். இது வரைக்கும் எனக்கு ஒரு நல்ல ஹீரோயின் அமைஞ்சதே கிடையாது. புகழ் கேட்டு இது தம்ப்நெயிலா போட்டுக்கலாம். புகழ் கேட்டு ஜனனியை ஒத்துக்கிட்டு இந்த படத்தை பண்றாங்கன்னு தம்ப்நெயில் கூட என் போட்டோ போட்டுக்கலாம். என் மனைவிக்கு தெரியும் சார், என் மனைவிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நாங்கள் எந்த தப்பு பண்ணாலும் நல்லது பண்ணாலும் குடும்பத்தோடு தான் பண்ணுவோம். இல்லை, இதையும் நீங்கள் தம்ப்நெயிலை யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இல்லை, தம்ப்நெயிலுக்கு வரல. இந்த விழாவை இவ்வளோ சூப்பராக இப்படி ஒரு மேடை அமைச்சு கொடுத்தது என்றைக்கும் ஒரு நிச்சயமாக ப்ரொடியூசர் காசு கொடுத்தாலும் பிஆர்ஓ புவன் சார் ரொம்ப நன்றி. முத்து அவர்கள் ரொம்ப நன்றி. இந்த டீம் ஒர்க் இருந்தாலும் நீங்கள் இல்லைன்னா இந்த நிகழ்ச்சி கிடையாது. தேங்க்யூ.